வீட்ல யார் இருக்கீங்க? வீட்டை இப்படி திறந்து போட்டு வச்சிருக்கீங்க? இதுதான் வீட்டுக்குள்ள பொம்பளைங்க இருக்கணும்ங்கிறது. நீங்களா இப்ப என்ன வந்திருக்கீங்க? வலிக்குது அக்கா, வலிக்குது, காது விடுங்க அக்கா. ஏடா ஐடியா குடுக்குறேன்னு இத்து போன ஒரு ஐடியா கொடுத்த, அதோட வீட்டு பக்கம் காணோம், ஆளையும் காணோம். என்னடா ஆச்சு? ஐடியா எங்கடா? ஏக்கா ஐடியாவுன்னு பைக்குள்ள வச்சுட்டு அலையிற நீங்க வேற. அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரில இருந்து கூட்டிட்டு வந்ததுல இருந்து வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் பாத்துட்டு இருக்கிறேன். ஏடா அது வீணா போன விக்கிங்க. காதுல இருந்து கை எடுங்கக்கா, வலிக்குது. இப்ப சொல்லு, உன்ற விக்கி எங்க? அக்கா அவனுக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை, அதனால அந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்கிறான். வீட்டு வேலை பூரா நான் தான் பாக்குறேன். ஏடா வீட்டு வேலை பார்க்கணும்ன்ற மது அனுப்பி இருப்பேன்ல, இதுல இருந்து எடுக்கலாம்டா 1000 ஐடியாவை. ஆமால, பேசாம மதுவை வீட்டு வேலை செய்ய வச்சு அப்படியே ஏதாவது ஒன்று பண்ணியிருந்துருக்கலாமோ? தப்பு பண்ணிட்டேனேக்கா, நானும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏடா நீ புத்திசாலி பையன் பார்த்தோம்னா ஒன்ன நம்பர் மரமண்டியா இருக்கிற போலயே. உன்னையெல்லாம் நம்பினா இவங்க ரெண்டு சேர்த்து வைக்க முடியாது. நான் தான் ஏதாவது ஐடியா பண்ணணுமாக்கும். ஏக்கா மெதுவா பேசுங்க, கதிர் உள்ள இருக்கான். அவர் வாடிக்கு அங்க இருக்கட்டும். இனிமேல் இருந்து மதுதா வீட்டுல எல்லா வேலையும் பாப்பா. அது உனக்கு ஓகேவா? இல்ல கூட மாட ஒத்தாசனை பண்ணணுமா? அத்தை அவருக்கு வேலை செய்ய நான் யாருக்கு செய்ய போறேன்? ஆமா ஆமா, என்ற வீட்டுக்கு வந்து 10 நாள் ஆச்சு. ஒரு தொடப்பத்தை எடுத்து ஒரு நாள் வீடு கூட்டினதுல இன்னைக்கு உன்னோட ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டு வேலை பார்க்க வந்துட்டு பத்தியா? எல்லாம் நேரம்டி. அரவிந்தா இவங்க கிட்ட என்னடா பேச்சு? நீ எப்ப வந்த? டேய் இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள விடாத எத்தனை டைம்ல சொல்றதுன்ட்ட? ஏனி தம்பி உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, இப்படி கத்தி பேசலாமா? இங்க பாருங்க, தெரியாம இங்க குடி வந்துட்ட, என்னை இருக்கவே விட மாட்டேங்கிறீங்க. உங்கனால எனக்கு ஏகப்பட்ட மன உளைச்சல். தயவு செய்து போயிருங்க ப்ளீஸ். ஐயோ தம்பி, நான்லாம் இருக்கறதுக்கு வரலீங்க. நான் போறேன். என்று மது இங்க எல்லா வேலையும் பாப்பா. வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னாப்ல, அதான் கூட்டிட்டு வந்தேன். வீட்டு வேலைக்கு நானும் ஆள் கேட்டேன், இப்படி கோர்த்து விட்டீங்களேக்கா. அது கதிர், அது வந்து. டேய் லூசு பயலே, அறிவு இருக்காடா? வயசு பிள்ளைய கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்கணுங்கிற? ஏன்டா இப்படி அறிவு இல்லாம நடந்துக்கிற? வயசானவங்க யாராவது இருந்தா வேலைக்கு வைக்கலாம், அப்படி இல்ல வேலையை நாமளே செய்யலாம். எதுக்கு இந்த பொண்ணு வர சொல்ற? ஏனி தம்பி, வயசு பிள்ளைய வேலைக்கு வச்சீங்கன்னா டக்கு டக்குன்னு வேலையை செஞ்சு முடிச்சிரும். வயசானவங்க வச்சீங்கன்னா வீட்டு வேலை எப்படி நடக்கும்? அக்கா சூப்பர், இப்படியே பேசுக்கா. டேய் அங்க என்ன குசு குசு பேசிட்டு இருக்கற? அட இல்லப்பா, அவங்க சொன்ன மாதிரி வயசானவங்கள வேலைக்கு வச்சு அப்புறம் அவங்களுக்கு நாம தான் வேலை பார்க்கணும். அந்த பொண்ணு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிருமாமா, அதனால அந்த பொண்ணை தான் வேலைக்கு வர சொல்லியிருக்கேன். டேய் ரொம்ப வேலை கொடுத்து வாங்காத. ஏற்கனவே இந்த காலனியில் இருக்கிறவங்க யாரும் சரி கிடையாது. ஆஸ்பத்திரியில பார்த்தல இவங்க என்ன பண்ணாங்கன்னு, அந்த பொண்ணு மடியில என்ன படுக்க வச்சு ஜூஸ் கொடுக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு போலப்பா. அது தம்பி ஏதோ தப்பா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அத்தை நேத்து நீங்க பண்ணது ரொம்ப தப்பத்தை, தப்பா தான் புரிஞ்சுப்பாங்க. அட வீடு எல்லாம் உனக்கு தானே, தம்பி தப்பா நினைச்சுக்கிட்டும். தம்பி நான் தான் ஒரு மாதிரி, எங்க மது ரொம்ப நல்லவ. நான் போயிட்டு வரேன், வேலை பார்க்கட்டும். டேய் அரவிந்த், இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள இருந்துச்சு, நான் வீட்டு விட்டு வெளியே போயிருவேடா. எப்பா அப்படியாவது எங்கேயாவது நீ வாக்கிங் கீக்கிங் போயிட்டு வா. அந்த பிள்ளை எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போயிருமாக்கும். வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்க? என்னாலே வேலை செய்ய முடியல, அப்படியே செஞ்சாலும் சமைக்க முடியல, என் சமையல வாயில நானே வைக்க முடியல. ஏப்பா இப்படி பண்ற? நீ சொன்னா கேட்க மாட்ட. பம்பு பெருசா ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட வருவல்ல, அப்புறம் பாத்துக்கிறேன். என்னவோ பண்ணுங்க. அக்கா பிளான் சக்சஸ். பிளான்லாம் சக்சஸ் தான். மதுவை இங்க இருக்கிற வரைக்கும் பத்திரமா பாத்துக்கோ. உன்னோட ஃப்ரெண்ட் திட்டினான்னு கேள்விப்பட்ட, அப்புறம் உன் மண்டையில கொண்டை இருக்காது பாத்துக்கோ. எனக்கு தான் கொண்டையே இல்லையே. முடி இருக்குல்ல, அது இருக்காது, அதை தான் சொன்னேன். மது இப்படி வந்து வீட்டு வேலை செய்யறமேன்னு கஷ்டப்படாத. நம்ம பிடிச்சவங்கள கவர் பண்ணணும்னா என்ன வேலை வேணாலும் செய்யலாமாக்கும். உன்ற அத்தை எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் வந்திருக்கிற, அதனால பொறுப்பா வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. நாளை பின்ன நீ வாழ போற வீடு, அதனால ஜாக்கிரதையா பாத்துக்கோ. நான் போயிட்டு வரேன். ஏதாவதுன்னா அத்தைக்கு ஃபோன் பண்ணு, சரியா? சரிங்க அத்தை, இந்த விஷயம் மாமாக்கு தெரிய வேண்டாம். ஐயோ உன்ற மாமனுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் என்னை 2ஆ வெட்டி உப்பு தடவி மீன் மாதிரி வறுத்து சாப்பிட்டுருவாங்க. அதனால இதை தெரியாம நீ பாத்துக்கோமா. தம்பி நான் போயிட்டு வரேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு மது கொண்டு விடுங்க, சரியா? சரி போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி பாத்து, காதில் கொஞ்சம் சிடு மூஞ்சியா இருக்கிறாப்ல, சமாளிச்சுக்கோ, சரியா? சரிங்க அத்தை. அரவிந்தண்ணா கிச்சன் எங்கன்னு சொல்லுங்க, நான் போய் சமைக்கிறேன். கிச்சன் அங்க இருக்குமா, வா காமிக்கிறேன். மது இதான் கிச்சன், ஃப்ரிட்ஜில் எல்லாமே இருக்கு, எடுத்து சம. அதுக்கப்புறம் வீடெல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டேன், அதெல்லாம் நீ இன்னைக்கு பண்ண வேண்டாம். சமையலை மட்டும் முடிச்சிரு. நீ நானு கதிர் 3 பேர் சாப்பிடலாம், சரியா? சரிண்ணா. கதிர்க்கு என்ன பிடிக்கும்னு கேட்காம விட்டுட்டோமே. சரி நமக்கு பிடிச்சதா சமைக்கலாம்,
அது கதிர்க்கு பிடிக்குதான்னு பார்க்கலாம். என்ன கதிர் ஜாலியா படுத்துட்ட போல. ஜாலியா உங்களை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள விடாதுன்னு எத்தனை டைம் சொன்னேன். இப்ப கடைசியில் அந்த பொண்ணை கிச்சன் வரைக்கும் அனுப்பியிருக்கேன். இதனால ஏதாவது வில்லங்க வந்துச்சு உன்னை உண்டுன்னு ஆக்கிடுவேன். கதிர் சும்மா ஒரு பொண்ணு தப்பு பண்ணதுனால எல்லா பொண்ணையும் தப்பா நினைக்காத. எப்பா பாரு ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்க. மது ரொம்ப நல்ல பொண்ணாக்கும். ஆனா இந்த பொண்ணு எங்க பார்த்த மாதிரி இருக்குடா. ஓ உனக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வருதா? என்னடா முணங்குற? இல்ல அந்த பொண்ணை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னியே, எங்க பார்த்த? அதான் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. சார் இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. டீ எல்லாம் நான் குடிக்க மாட்டேங்க. ஏன் கதிர் பொய் சொல்ற? நீ தான் எப்ப பாரு டென்ஷனா டீ குடிச்சிட்டே இருப்பில்ல. அந்த பொண்ணு போட்டுட்டு வந்திருக்கு, வாங்கி குடிய. நம்ம சம்பளத்துக்கு தானே அந்த பொண்ணை வேலைக்கு வச்சிருக்கோம். இல்ல ஒன்னு சொல்லும் கொடுங்க, நீங்க போலாம். கதிர் எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட சிட்டி சிட்டி நிக்கிற? நீ பேசாம இரு. யார்கிட்டயும் அன்பா பழகவே கூடாது. அவங்க நம்மள முதுகுல குத்திட்டு போயிருவாங்க. இது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி சரி டீ நல்லா இருக்கான்னு சொல்லு. ஏதோ இருக்கு. உப்பாத்தா உப்பாத்தா. எதுக்கு இந்த கத்து கத்துறீங்க? நான் என்ன செத்தா போயிட்டேன்? சாக மாட்டேங்கிறியே, உயிரோடு இருந்துட்டு வாதிக்கிறியே. என்ன மைண்ட் வைஸா? சாகாம இன்னும் உயிரோட உட்காந்து உங்களை உயிரை வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிருப்பீங்களே. இப்படி சொல்ற? எப்படா இவ சாவா, எப்படா யாராவது கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? அது மட்டும் நடக்கவே நடக்காது. எல்லா பொம்பளைங்களும் தீர்க்க சுமங்கலியா சாகணும்னு நினைப்பாங்க. ஆனா நானு நீங்க போனதுக்கு அப்புறம் தான் பின்னாடியே வருவனாக்கும். ஏடி நல்ல வார்த்தையே வராதா? எப்படா நான் சாவ நீ காத்துட்டு இருக்கிறியா? இப்ப எதுக்கு சாவ பத்தி பேசிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை சொல்லி தொலைங்க, வேலை இருக்குது. சொல்லி தொலைக்கணுமா? ஏடி மதுவை கூப்பிடு, கடைக்கு போகணும்னு சொன்னா. அச்சோ அவ வேற இல்லையே. மாட்டினா முப்பாத்தா வம்படியா ஒரு சண்டை போட்டு இந்த மனுஷன் அனுப்பி விட்டுருமாக்கும். ஏன் மதுவத்த கடை கூட்டிட்டு போவீங்களா? என்னையில கடை கூட்டிட்டு போக மாட்டீங்களா? நாளை கடைக்கு போகாத ஆளா இல்ல என்ன கடை கூட்டிட்டு போக கூடாதா? என்ன மனுஷன் நீங்க? கட்டின பொண்டாட்டி ஒரு நாள் கடை கூட்டிட்டு போய் ஒன்னு வாங்கி கொடுத்தது இல்ல. அக்கா பொண்ணு ஊர்ல இருந்து வந்தோட உடனே கூடி கடைக்கு போகணுமா? ஏய் இரு எது கொந்தளிக்கிற? என்ற அக்கா பொண்ணு ஊர்ல இருந்து இப்பதான் வந்திருக்குது, அதுக்கு வேணுங்கிறது வாங்கி கொடுக்கலான்னு கூப்பிட்ட. இப்ப என்ன உனக்கு தான் எல்லாம் இருக்குது. வீட்டுல அரிசி மூட இருக்குது, குக்கர் வாங்கி கொடுத்துருக்குற, ஆக்கி திங்க வேண்டியதானே. உனக்கு தான் சோறுனா ரொம்ப பிடிக்குமே. ஓ அப்ப என்ன சோத்துக்கு செத்த வாங்குறீங்களா நீங்க? நீ எங்கடி சோத்துக்கு செத்த? சோறுக்காக மத்தவங்களையும் சாவடிப்ப. இங்க பாருங்க மாமா, தேவையில்ல வேற பேசிட்டு இருந்தீங்க. மனுஷியா இருக்க மாட்டேன். எனக்குள்ள இருக்கிற முப்பாத்தாளா பார்க்க வேண்டியது இருக்குமாக்கும். அவளாவது அன்பா பேசுவாளா இல்ல இப்படித்தான் கச்சா முச்சான்னு கத்துவாளா? இந்த ஏகத்தாளத்துக்கும் லொலநாயத்துக்கும் குறைச்சலே கிடையாதாக்கும். உங்களோட அம்மா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ற பிள்ளை பேசவே வராது, இவ எப்ப பாரு பேசியே கொள்றான்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து கேட்க சொல்லுங்க. நீங்க பேசுற பேச்சா உங்க அம்மாவே நல்லா கொஞ்சம் கேட்கட்டும். ஏடி மதுவை கூப்பிடுன்னு சொன்னதுக்காடி இப்படி பேசிட்டு இருக்கிற? என்ன எப்ப பாரு மது மது மது, என்னைக்காவது ஒரு நாள் ஆசையா முப்பாத்தா முப்பாத்தான்னு கூப்பிட்டுருக்கீங்களா? காட்டு கத்து கத்துற மாதிரி தான் முப்பாத்தா முப்பாத்தான்னு என்ற பேரையே அசிங்கமா கூப்பிடுவீங்க. ஏடி மாடனாவாடி உங்க அம்மா வீட்டுல பேர் வச்சிருக்காங்க முப்பாத்தா. இந்த பேரை யார் வாயிலிருந்து கூப்பிட்டாலும் அசிங்கமா தானே தெரியும். ஓ என்ற பேர் கேவலமா இருக்குதா? அப்ப உங்க பேரு? பேர பாரு பேரு பாஞ்சவன் பாரிவது, இதெல்லாம் ஒரு பேரா? எவ்வளவு அழகா டீசெண்டான பேர் வச்சிருக்காங்க. உங்க அம்மா உங்களுக்கு வச்சிருக்காங்களே. இந்த பேரை யாருக்குமே கூப்பிட பிடிக்காது. அது மட்டும் இல்ல யாரும் கூப்பிடவே மாட்டாங்க. ஏதோ நண்பன் படத்துல விஜய்க்கு அந்த பேரை அமைஞ்சதுனால இந்த பேரை எல்லாரும் கூப்பிடுறாங்க. அது உங்களை யார் அப்படி கூப்பிடுறா? பஞ்சு பஞ்சுன்னு தானே கூப்பிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பேருன்னு இதை வச்சுக்கிட்டு என்ற பேர் கிண்டல் பண்றீங்களா நீங்க? ஜம்மா தாயே ஆளை விடு. இன்னைக்கு யாரையும் கடைக்கும் கூட்டிட்டு போல, எங்கேயும் கூட்டிட்டு போல. எனக்கு வெளியே வேலை இருக்குது, நம்ம வேலையை பாக்குறேன். இவ எதுக்கு சம்மதம் இல்லாம சண்டை போடுறான்னு எனக்கு சுத்தமா புரியல. அவாடா இதுக்குதான் காட்டு கத்து கத்த வேண்டியதா போச்சு. வீட்டுல ஒரு பிரச்சனையை மறைக்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனையை உருவாக்க வேண்டியதா இருக்கு. ஏபாடி இந்த மனுஷன் சண்டை போட்டு ஒரு வழியா அமைச்சாச்சு. மது மது ஐயோ அடுத்த பிரச்சனையா? இப்பதான் ஒருத்தர பிரச்சனை பண்ணி வெளியே அனுப்புனேன். இப்போ என்ற மாமியார் கிட்ட நான் போடுற சண்டைலாம் வேலைக்கே ஆகாதே. இதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. மக்களே ஒரு காதல் ஜோடியை சேர்த்து வைக்கிறதுக்கு எத்தனை வேலை பார்க்க வேண்டியதா இருக்குன்னு பாருங்க. அந்த கதிர் தம்பி என்னை மாமா வேலை பாக்குறியான்னு மூஞ்சிக்கு நேராவே கேக்குறான். என்ற புருஷர்கிட்ட சம்மதம் இல்லாம சண்டை ஓட வீட்டு விட்டு அனுப்பிச்சு வச்சுட்டேன். இப்ப என்ற மாமியார் அதுகிட்ட என்ன போய் சொல்லி ஏமாத்துறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்களா என்னோட நிலைமைய? யாருமே காதலை மட்டும் சேர்த்து வைக்கணும் கிளம்பிடாதீங்க. அவ்வளவுதான் உங்க மண்டை உருள ஆரம்பிச்சிடும். சரி சரி மறக்காம ஒரு தலை ராகம் 10வது எபிசோட பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. போயிட்டு வரேன்.